தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவசுப்ரமணியம் சார் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் அந்த புக்கும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி ஐபிசி தமிழ் கொடுத்த இன்டர்வியூவும் சரி, வீரப்பன் பற்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ வர ஜனவரி 18 அவருடைய பிறந்தநாள் வரப்போகுது. வீரப்பன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே இன்னும் அவரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஆவல் மக்கள்கிட்ட இருக்குது. வீரப்பன் அவர் பயணத்தை எப்படி தொடங்கினார் சார்? ஒரு சுருக்கமாக ஒரு விஷயங்கள் கொஞ்சம். ஜனவரி 18 அப்படிங்கிறது அவருடைய பிறந்தநாள். அது அவருக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கு கூட பெருசாக தெரியாது. நகர்ப்புற மக்கள் மாதிரி பிறந்தநாளை கொண்டாடுறது அந்த வழக்கெல்லாம் அங்கே யாரும் கிடையாது. பிறந்த உடனே ஒரு ஜாதக குறிப்புன்னு எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் கரிநாளுக்கு அடுத்த நாள் தைப்பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் கரிநாள்பாங்க. கரிநாளுக்கு அடுத்த நாள் என்னுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் அவர் 1950 பிறந்திருக்கார். தமிழ்நாடு கர்நாடகா மொழிவாரி மாநிலங்கள் பிரியறதுக்கு ஓராண்டுக்கு முன்னே அவர் பிறந்தார். அப்போ அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மொழிவாரி மாநிலங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் கர்நாடகாவில் அவருடைய குடியிருந்த அந்த பகுதி போயிடுது. அதுக்கு பிறகு காவல்துறை பல்வேறு தரவுகள் எடுத்துல 1952 அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இல்லை, 50 தான் பிறந்தநாள். என்ன அந்த சூழல், அந்த கிராமம் இருக்கிற சூழல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு 16-17 கிலோமீட்டர் தொலைவுக்கு காட்டுக்குள்ளே இருக்குது. தெற்கு பக்கமாக வந்தால் பாலாறுங்கிற ஒரு இடம் இருக்குது. அது மாதேஸ்வர மலைக்கும் மேட்டூருக்குமான பாதை. அங்கேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் உள்ளே போகணும். வடக்கு பக்கம் போனோம்னா ஒகேனக்கல், அதுக்கு பக்கத்தில் ஆலாம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பரிசல் துறை இருக்கும். அது வரைக்கும் அந்த 15 கிலோமீட்டர் தூரம் காட்டு வழியாக நடந்து போய் அந்த பரிசல் துறையில் காவிரி ஆற்றை கடந்து தான் தமிழ்நாட்டினுடைய பெண்ணாகரம் பகுதிக்கு வர முடியும். அதே மாதிரி அந்த செங்கப்பாடிலேருந்து மேற்கு பக்கம் போனோம்னா அதுவும் அந்த 16 கிலோமீட்டர் நடந்து போய் தாளபெட்டா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அங்கிருந்து கர்நாடக மாநிலம் ராமாபுரம் மற்ற கொள்ளைகளுக்கு போகலாம். அது மாதிரி ஒரு எங்கிருந்து போனாலும் 16 கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த ஊர். ஒரு பக்கம் காவிரி ஆறு, வற்றாத நீர் வளம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து பாசனம் பண்ண முடியாது. ஏன்னா ஆயில் இன்ஜின் அந்த காலத்தில் பெரிய அளவில் புழக்கம் இல்லை. அணை கட்டி தண்ணியை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல வீரப்பன் அவங்க ஊருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காவிரி ஆறு தரைமட்டத்திலேருந்து 70 ஆழத்தில் போகும். பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த நீர்வழி பாதை உருவாக்குனதில்ல பாறைகள் அரித்து அது கீழே போயிடும். மேட்டூருக்கும் கீழே வரும்போது தான் காவிரி ஆறு தரைமட்டத்திலேருந்து ஒரு 6 அடி 7 அடியில் போகும். அணை கட்டி தண்ணி எடுக்கலாம், அங்கே தண்ணி எடுக்க முடியாது. அந்த மாதிரி சூழலில் அவங்களுடைய முன்னேற தொழிலில் ஒன்று மீன் பிடிக்கிறதா இருக்கும். காடுகளுக்குள்ளே இருக்கிற இடங்களில் மாடு மேய்க்கலாம். மழை காலங்களில் மானாவாரி பயிர் விவசாயம் பண்ணலாம். மீதி நேரம் முழுக்க அவங்க வேட்டை தான். காட்டு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ற அந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர் தான். அதுக்கு பிறகு 1980 அங்கே ஒரு அணை கட்டுறாங்க. செங்கப்பாடி பக்கத்தில் இறக்கியம் பள்ளம்னு ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தை மறித்து ஒரு அணை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாசன வசதி பெற்று இன்றைக்கி கால சூழல் மாறி இருக்குது. அப்போ அவருடைய கால சூழலில் பொருள் அப்படிங்கிறது ஆடு மாடுகள் தான். அது ஒரு எக்கனாமிக்கலாக பணம் அப்படிங்கிறது கையில் யார்ட்டி இருக்காது. அன்றாட தேவைக்கு தானியங்கள், காட்டு விலங்குகள், மீன் அப்படிங்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வாழ்ந்த ஒரு சமூகத்தில் வந்தவர். இதுதான் வீரப்பனுடைய ஆரம்பகால வாழ்க்கை. ஓகே சார். வீரப்பன் இப்படி தொடங்கியிருந்தாலுமே அவர் வேட்டையாட எப்போ சார் தொடங்குறாரு? அந்த ஒரு இடத்துக்குள்ளே அவர் எப்படி சார் உள்ளே வராரு வேட்டை அந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே? வேட்டைங்கிறது தமிழ் மரபுலேயே இருக்குது வேட்டை அப்படிங்கிறது. இங்கே வேட்டையாடாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழல். இப்போ அவர் வேட்டையாடணும் அப்படிங்கிறது அவர் தேர்ந்தெடுக்கல. இந்த காரணிகள் அவர் பிறந்த அந்த சூழ்நிலை தான் அதை தேர்ந்தெடுக்குது. அவர் வேட்டையை தேர்ந்தெடுக்கல. அடுத்த இன்னொன்றுன்னா ஒரு வேட்டைக்காரன் தன்னுடைய மகனை வேட்டை கூட்டி போவாங்க. அல்லது ஒரு வேட்டைக்கு ஒருத்தர் காட்டுக்குள்ளே போகிறதுனால கூட உதவிக்கு ஒரு சில ஆளுகளை கூட்டி போவாங்க. அந்த காலகட்டத்தில் சின்ன பசங்களை அதிகமாக கூட்டி போவாங்க. காரணம் என்ன, வேகமாக ஓடுவாங்க. ஒரு மானோ அல்லது பன்னியோ துப்பாக்கியில் சுடும்போதோ அல்லது ஆர்வம் அதிகமாக இருக்கும், அவங்க பின்னால் ஓடி போய் அதை கண்டுபிடிப்பாங்க, தூக்கிட்டு வர்றது. சில கையால் அப்படிம்பாங்க இல்லையா உதவிக்கு, அந்த மாதிரி வேலைக்கு இவர் கூட்டி போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வீரப்பன் ஒரு 8-9 வயசுலேருந்தே காட்டுக்குள்ளே வேட்டைக்கு உதவியாளாக போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா சிகாரி வேட்டைக்காரர். சிகாரிங்கிறது வேட்டையில் இருக்கிற ஒரு வகைன்னு சொல்லுவாங்க. முந்தைய காலங்களில் மன்னர்கள், ஜமீன்தார்கள், பெரும் நிலக்கலாளர்கள், அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ரூலிங்கில் இருந்த அந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த பெரும் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆங்கிலேய அதிகாரி மாதிரி இவங்க போகும்போது காடுகளுக்குள்ளே இவங்க வேட்டையாடுவாங்க, துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் காடுகளை பற்றி வழி தெரியாது. தண்ணி எங்கே இருக்கும், எந்த இடத்துல எந்த நேரத்தில் விலங்குகள் வரும் அப்படிங்கிற தரவுகள் தெரியாது. அப்போ இந்த சிகாரியை பயன்படுத்துவாங்க. சிகாரிங்கிறவங்க தான் காட்டை பற்றிய தரவுகள் அனைத்தையும் உள்ளங்கை ரேகை மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒருத்தர் வீரப்பனுடைய அப்பா. ஓகே. வேட்டையில் சிறந்தவர். அந்த அடிப்படையில் இவரும் அப்பாவோடவே வேட்டைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட வீரப்பனுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 12 அல்லது 13 வயது. நாட்டு துப்பாக்கியினுடைய உயரத்தை விடவும் இவர் குட்டையாக இருப்பார். அந்த கட்டத்திலேயே வேட்டையை எடுத்து ஆரம்பித்தார். அப்போ என்ன, சின்ன பசங்களுக்கு, இந்த மாதிரி குறைந்த வயது உள்ள பசங்களுக்கு வேட்டை துப்பாக்கி, மசிலோடு கன்பாங்க, நாட்டு துப்பாக்கி. அந்த நாட்டு துப்பாக்கியில் பெரிய ஆளு அடிக்கிற மாதிரி இருந்தான். அதாவது அவனுடைய திறமைக்கு தக்கபடி வேட்டையாடுற திறன் உள்ளவங்களாக தானே மருந்து, ஒரு 3 அங்குலம் அகலத்துக்கு மருந்து போடுவாங்க. இன்னும் பெரிய வேட்டையாக இருக்குன்னா 5 அங்குலம் போடுவாங்க. தூரத்துலேருந்து அடிக்கணும்னா 6 அங்குலம் போடுவாங்க. இந்த மாதிரி அளவுகள் மாறும், வெடிமருந்தினுடைய அளவுகள். சின்ன பசங்களுக்கு அளவு குறைவாக போட்டு கொடுப்பாங்க. அந்த அளவு மருந்து வெடிக்கும்போது துப்பாக்கியினுடைய எதிர்வினை பெருசாக இருக்காது, சும்மா ஒரு சின்ன சேக்கவுட் இருக்கும். அந்த மாதிரி இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ மருந்து போடணும் எனக்கெல்லாம் வீரப்பன் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இவர் ஒரு 14 வயது இருக்கும்போதே தனியாக வேட்டையை தொடங்கிடுறார். 13, 14 தொடங்கிடுறாரு. 17 வயதுலலாம் மிகப்பெரிய வேட்டைக்காரர். அந்த வயதுக்குள்ளேயே யானையை வேட்டையாடுற அந்த கட்டத்துக்கு வந்துடுறாரு. காட்டு விலங்குகளில் உணவுக்காக வேட்டையாடினது போய் அதுக்கப்புறம் பணத்தேவை, வெளியில் பணப்புழக்கம், பணம் அவசியம் அப்படிங்கிற கட்டத்தில் வரும்போது இவருக்கு முன்னோடியாக இந்த ஊர்லேயே பலர் யானை வேட்டையாடிட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்து அந்த ஊருக்கு வந்து யானை வேட்டையாடிட்டு போகிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு கேள்வி, எதுக்கு யானை வேட்டையாடுறாங்க, யானையில் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போது ஒவ்வொருத்தராக ஒரு வழியாக செய்தி கேட்கும்போது யானை தந்தம் கேரளாவில் விற்பனையாகுது. அது அந்த காலகட்டத்தில் கிலோவுக்கு 300 ரூபா 400 ரூபாங்கிற அளவில் தந்தத்துக்கு விலை கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நாமும் யானை வேட்டையாடணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் சேவி கவுண்டர்னு இருக்கார். அவர் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே அனுமதிக்கப்பட்ட வேட்டைக்காரர். அது காட்டு விலங்குகள் ஊருக்குள்ளே வந்துட்டால் மக்களுக்கு தொல்லை கொடுத்தோன்னா அதை சுட்டுக்கொள்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட வேட்டைக்காரர். மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் அந்த காலகட்டத்தில் முதலை நிறையா இருந்திருக்கு. அது கால்நடைகளை பிடிக்கிறது, மக்களை பிடிக்கிறது மாதிரி இருக்கும்போது அந்த முதலைகளை சுட்டுக்கொள்வதற்கு ஆங்கிலேய அரசு அனுமதி கொடுத்திருந்த ஒரு வேட்டைக்காரர். அவர் தான் யானை தந்தம்லாம் வாங்கி விற்றுட்டுருக்காரு தெரிஞ்சு அவர் மூலமாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அவருக்கு இவர் யானை தந்தம் சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த அடிப்படையில் தான் அவர் யானை வேட்டைக்கு வந்தது. ஓகே சார். யானை வேட்டைக்கு வந்த வீரப்பன் வந்து யானைகளை வேட்டையாட அவர் எந்த மாதிரியான அந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் சார்? இப்போ எங்களுக்கு வந்து யானையை வேட்டையாடுறதுனா இந்த காலத்துலேருந்து நாங்கள் யோசிக்கிறப்ப துப்பாக்கி எடுப்பாங்க, சுற்றுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின துப்பாக்கிகளை வந்து யானையை கொல்றதுக்கு போதுமானதாக அவர் அதை எப்படி வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டாரு? அவர் எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார் சார் ஒரு யானையை கொல்றதுக்கு? முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வீரப்பனும் பயன்படுத்துனது நாட்டு துப்பாக்கி தான். நாட்டு துப்பாக்கி, அந்த நாட்டு துப்பாக்கியினுடைய குழல்னு சொல்லுவாங்க. அந்த குழல் நல்லா கனமானதாக இருந்து அதில் ஒரு 3 அங்குலம் 4 அங்குலம் 6 அங்குலம் வரைக்கும் மருந்து போடுவாங்க. மருந்து போட்டு அந்த மருந்து தரமான மருந்தாக இருந்து அந்த மருந்துக்கு மேலே வைக்கக்கூடிய தோட்டா ஒரே ஒரு பால் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு 1.5 அங்குலம் நீளம், ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரியான பால் போட்டு அடித்தா யானை விழுந்துடும். அதையும் குறிப்பாக யானையில் எந்த இடத்துக்கு அடிக்கணுங்கிறதுல இவர் வேட்டைக்காரர் தானே. காட்டுக்குள்ளே போகும்போது யானை வேட்டைக்காரங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது அல்லது நம்மகிட்ட பேசும்போது சொல்கிற தகவலினுடைய அடிப்படையில் யானையினுடைய நடு நெத்தி இல்லை மூளை இருக்கிற பகுதி அந்த இடத்துல அடித்தோம்னா யானை விழுந்துடும். அதே மாதிரி அதனுடைய இதயம் இருக்கிற பகுதி முன்னங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த நெஞ்சு பகுதியில் அடித்தோம்னா விழுந்துடும். நேராக சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த தொண்டைக்கு பக்கத்தில் இருக்கணும். இந்த இடத்த மார்க் பண்ணி அடிக்க முடியாது. நெத்தி அல்லது வலது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதய பகுதி, இந்த பகுதி அடித்தா மட்டும்தான் விழுகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி யானை வேட்டைக்காரங்க இவர் கூட போகும்போது வேட்டைக்கு போயிருந்தவங்க எல்லாமே யானை எப்படி போகுது, எந்த பக்கம் போகுறது பார்த்து இந்த இடத்த அடிக்கிறாங்க. இது இயல்பாகவே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்த அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நாட்டு துப்பாக்கி தான் முதல்ல பயன்படுத்துகிறாரு. அடுத்த துப்பாக்கியின் மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு, துப்பாக்கி வச்சுருக்கிறவங்களோட பேசி பழகின விஷயங்களில் 577 மேக்னம் அப்படிங்கிற ஒரு ரைஃபிள் இருக்குது. அந்த ரைஃபிளுக்கு வந்து சக்திமான் அப்படிங்கிற ஒரு தோட்டா, அது இதே மாதிரி யானை அடிக்கிறதுக்கான ஒரு பலமான தோட்டாவாக இருக்கக்கூடிய அந்த தோட்டா இருக்குது. இது போட்டால் இன்னும் வேலை ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாட்டு துப்பாக்கியில் மருந்து போட்டு அதை சரி பண்ணி லோட் பண்ணுறதுங்கிறது ஒரு 10 நிமிஷம் நேரம் எடுக்கும். தோட்டானா அதோட வேகமாக போட்டலாம், கையாளுறதும் எளிமையாக இருக்குது. நாட்டு துப்பாக்கியில் பாதுகாப்பு குறைவு, ஒரு ஃபயர் பண்ணால் வெடிக்குமா அப்படிங்கிறதுலாம் கூட உறுதி கிடையாது, தவறியும் போகலாம். ஆனால் தோட்டா துப்பாக்கியில் அது வெடிக்கும். அப்படிங்கும்போது அந்த 577 மேக்னம்ங்கிற அந்த பிராண்டை வாங்கிடுறாரு. இதிலேருந்து அப்புறம் அடுத்தடுத்த கட்டமாக அப்டேட், இன்னும் வெவ்வேறு தோட்டாக்கள் வெவ்வேறு துப்பாக்கிகள் என்ன இருக்கிறது ஒன்றா தெரிஞ்சு வாங்கி ஆரம்பிச்சிடாரு. இது எல்லாமே சூழ்நிலைக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன வேட்டைக்காரனை கூட தெரியும். அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் வீரப்பனுக்கும் கற்றுருக்காரு. ஓகே சார். நீங்கள் வீரப்பனை முதல்ல சந்திச்சப்ப அவர் எப்படி சார் ரிசீவ் பண்ணியிருந்தாரு? அந்த தருணம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அந்த வாய்ப்பும் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இல்லை, ஒரு கட்டத்தில் வீரப்பனை பற்றி பல்வேறு விதமான செய்திகள் பல ஊடகங்களில் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி மாதிரியான காட்சி ஊடகங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது.
பிரிண்டிங் மீடியா மட்டும்தான். பிரிண்டிங் மீடியாவுக்கான செய்தியாளர்கள் அப்படிங்கிறவர் அந்தந்த பகுதியில் இருப்பாங்க. அவங்க அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும்தான் பெரிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ காவல்துறை தரப்பில் கொடுக்குற செய்திகள் மட்டுமே வீரப்பனை பற்றி வந்துக்கிட்டு இருக்குது. வீரப்பன் எப்படிப்பட்டவர், எங்கே இருக்கார், என்ன அப்படிங்கிற செய்திகள் யாருக்கும் தெரியல. இது ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே அவர் தொடர்ந்து வந்துட்டுனால அவருக்கும் ஒரு பத்திரிகையாளராக சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. இந்த கட்டத்திலேயே நானும் ஒரு பகுதியில் வீரப்பனை சந்திக்கணும். ஏன்னா இங்கே சென்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் பார்க்குறக்கு அந்த காலகட்டத்தில் இங்கே வரும்போது நம்ம நண்பர்கள் சொல்கிறது என்ன, நீ அங்கே எவ்வளோ செய்திகள் இருக்குது, அதில் முக்கியமான செய்தியாக வீரப்பன் செய்தி இருக்குது, அதை முயற்சி பண்ணலாமே, ஏன் அதை முயற்சி பண்ணாமல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் இருந்த எங்கள் ஊர் காங்கேயம் பகுதியிலிருந்து அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் வீரப்பன் காடுகள் இருக்குது. அந்த பகுதிகளுக்கு போய் நானும் அப்படியே சேகரிக்க ஆரம்பிக்கிறேன், செய்திகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்கணுங்கிற ஒரு முயற்சி. அப்போ யார் யாரை பார்க்கலாம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இவர் வீரப்பனுக்கு சொந்தக்காரரு, இவர் வீரப்பன் கோயிலுக்கு ஒரு பூசாரி, வீரப்பன் இந்த கோயில் வந்து சாமி கொண்டு போவார், ராத்திரி வந்தால் இந்த ஊரில் தங்கிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி சொல்லுவாங்க. அந்த ஊரில் ஒரு தொடர்பாளர்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள மாதிரி ஆளுகள்லாம் பார்த்தேன். அதில் ஒரு சிலர் தொடர்பாளராகவும் இருந்திருக்காங்க, வீரப்பன்கிட்ட சொல்கிறதுக்கு பயம். இன்னொரு சிலர் மக்களால் பேசப்படக்கூடிய நபராக இருந்திருக்காங்க, உண்மையில் அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு கடைசியாக எனக்கு அந்த பகுதியில் ரொம்ப நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் கொளத்தூர் மணி அண்ணா. திராவிடர் கழகத்தில் அவர் மாநில அமைப்பு செயலராக இருந்தார், நான் மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக இருந்தேன். அந்த அடிப்படையில் ஒரு மணி அண்ணன்ட்ட கேட்டேன். கேட்கும்போது வீரப்பன் ஒன்று பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே 30-40 கிலோமீட்டர் தூரம் உள்ளெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கார். உள்ளூரில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்து பேசுகிறாரு, அந்தந்த ஊரில் நடக்கிற விசேஷங்களுக்கெல்லாம் வர்றாரு, ஊர் மக்கள்லாம் நிறையா பார்த்து பேசிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. பார்க்குறதுல ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது. ஆனால் பார்த்தா போலீஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து உங்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கு போடுவாங்க, என் மேலேயும் கூட போடலாம். நீங்கள் ஒரு வருஷம் சிறையில் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் இது ரொம்ப நேரம் யோசிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. சரிங்க, நான் சிறையில் இருக்கவும் நான் தயாராக இருக்கேன், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் மட்டும் இல்லை, நானும் திரும்ப உங்களோட வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா போலீஸ் விட மாட்டாங்க, அவங்க மாற்று வழியில் ஏதோ ஒன்று செய்வாங்க. எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு பயந்தோம்னா வீரப்பன் ஒருத்தர் இருக்குங்கிறத பார்க்குறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சரி, என்ன தான் காட்டுக்குள்ளே நடக்குது, நானும் ஒரு முயற்சி பண்ணுறேங்க அப்படின்னாரு. அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் தொடர்ந்து நான் அவரை சந்திக்கிறேன். அந்த காடுகளில் நடக்கிற சில செய்திகள்லாம் சொல்கிறாரு. அந்த செய்திகள் எல்லாமே அந்த பகுதி கிராமப்புற மக்கள் மூலமாக கொளத்தூர் மணியனுக்கு வந்த செய்திகள். ஏன்னா அவர் கொளத்தூர் மணியனுங்கிறவர் அந்த ஊர் பகுதியில் நியாயமாக நடந்துக்கிற மனிதன் அப்படிங்கிற பேர் இருக்கும். இன்றைக்கு வரைக்குமே கொளத்தூர், பெண்ணகரம், ஏரியூர், நெருப்பூர் இந்த காடுகளை ஒட்டியிருக்க அந்த பகுதியில் போலீஸுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறதுங்கிறதுலாம் ரொம்ப குறைவு தான். அண்ணன் தம்பி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஊர் பிரச்சனை அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான பிரமுகர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க கூப்பிட்டு 2 தரப்பையும் பேசி அதை சமாதானப்படுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி மணியனுடைய வீட்டுக்கு தினமும் 10 வழக்குகள் வந்துட்டு இருக்கும், இப்போவும் வந்துட்டு இருக்கு. அப்படி அந்த ஊர் பகுதியில் இந்த வழக்குகளை கொண்டு வரவங்க, புகார் சொல்ல வர்றவங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க பேசும்போது, வீரப்பன் காடுகளில் வீரப்பனுடைய நடமாட்டல அப்படிங்கும்போது இப்படி நிறைய செய்திகள் அவருக்கு வருது. அந்த செய்தி எல்லாமே எனக்கு சொல்கிறார். இதை நான் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் அந்த ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம் தான், பல்வேறு பத்திரிகைகள் நான் அதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன். இந்த நூல்கள் எல்லாமே வீரப்பனை போய் சேருது. ஏற்கனவே அவருடைய எண்ணத்தில் யாரோ ஒருத்தர் பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்தில் யாரோ ஒரு ரிப்போர்ட்டரை சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த காலகட்டத்தில் 93 காலகட்டத்தில் நாக்கியன் தண்டா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சின்ன பொன்னான் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் பழங்குடி லம்பாடி சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்துவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிடுறார். அப்போ வாரம் சர்ச்சுக்கு போகிறார். சர்ச்சுக்கு போகும்போது வெவ்வேறு மக்களோட தொடர்பு இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிட்டு வீரப்பன் அவர்கிட்ட சொல்கிறார், நீ தான் சர்ச்சுக்கு போகிறியா, அங்கெல்லாம் யாராவது பத்திரிகை நிறுவனர்கள் இருந்தாங்கன்னா நல்ல ஆளாக இருந்தால் கூட்டிகிட்டு வா, நம்ம ஒரு நாள் பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறாரு. இவர் அந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் பெஞ்சமின் அப்பாத்துரைன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த காலகட்டத்தில் ஒரு யுஎன்ஐ உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களுக்கான செய்தியாளர், ஒரு அங்கே இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துடைய மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்தார், உள்ளூரில் எல்லாருக்கும் அறிமுகமானவர். அவரை பார்த்து இவர் சொல்கிறார், அவர் முதல்ல வர்றேன்னு சொல்கிறாரு, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை நிறையா வரும், நான் வரமாட்டேன்றாரு. அதுக்கு பிறகு தான் அவரும் இந்த சமூக பிரச்சனைகள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணாங்கிற ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு போனதுனால அங்கே போன இடத்துல மாட்டுக்கறி சாப்பிட்றாரு. ஓகே, இந்த பழங்குடி சமூகத்தில் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விதி இருக்குது. அதை அவர் மீறினதுனால அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுறாங்க. அவர் புகாரை எடுத்துகிட்டு கொளத்தூர் மணியன்கிட்ட வர்றார். இவர் 2 தரப்பையும் பேசி அதை சரி பண்ணி வைக்கிறார். அப்போ வீரப்பன் தொடர்பு, வீரப்பன் நடவடிக்கைகள், வீரப்பன் பத்திரிகையாளர் பார்க்கணும்னு சொன்னது, இது எல்லாமே மணியன் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. நான் சந்திக்க போகிறேன். போகும்போது சின்ன பொண்ணான் மூலமாக தான் நாங்கள் போகிறோம். 1993 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இரவு போகிறோம். 4ஆம் தேதி நாங்கள் போயிடறோம். போகும்போது நமக்கும் வீரப்பனை பற்றி தெரியாது, மணியண்ணாவுக்கும்
அவருடைய நடவடிக்கைகளை பற்றி தெரியும், நேரடியாக எப்படி குணமுள்ளால் என்ன தெரியாது. அப்போ போகும்போது என்ன செய்ய போகிறீங்க போய் அப்படிங்கிறத என்ன கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியலண்ணா அப்படிங்கிறேன். ஒரு நாள் போய் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுங்கிறத பார்த்தீங்கன்னாவே அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிற ஒரு முடிவு வந்துடும். முதல்ல போய் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, நான் சின்ன பொண்ணானே வர சொல்கிறேன் அப்படின்னாரு. அவரு சின்ன பொண்ணான சொன்னார், நீங்கள் கூட போயிட்டு வாங்க, அவர் தனியாக அனுப்பிட வேண்டாம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் போனது இரவு நேரம்னால சின்ன பொண்ணாளுக்கு அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் சின்ன பொண்ணாளுக்கு ஒரு 55 to 56 வயது இருக்கும். இரவு காட்டுக்குள்ளே போகிறதுல கொஞ்சம் கண் பார்வை தடுமாற்றம் இருந்தது. அதனால் வேறு சுப்பன் அப்படிங்கிற ஒருத்தரோட என்னை காட்டுக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு மறுநாள் காலையில் அவர் வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு நாங்கள் வீரப்பனை சந்தித்தோம். காலையில் எல்லாம் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணான் வந்துடுறாரு. அங்கே இருந்த மக்கள் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ஊர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க. வெவ்வேறு வேலைகளாக காட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாமே ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு தகவல் தெரிஞ்சு அந்த இடத்துல வீரப்பன் இருக்காருன்னு அவர் பார்க்க வந்தாங்க. அவங்ககிட்ட இவர் பேசிகிட்டு இருந்தது, நடந்த நிகழ்வுகள், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுறாருங்கிறத ஒரு நாள் முழுக்க பார்த்தேன். பார்த்ததுக்கு பிறகு இவர்கிட்ட நம்ம இயல்பாக பேசலாம், எனக்கு அந்த பயப்பட தேவையில்லை. என்னன்னா இப்போ நமக்கு ஒரு மனிதரை பார்க்க போகிறப்பவே நமக்கு இவ்வளோ விஷயங்களை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. அவரை நம்ம போய் பார்க்குறப்ப அவர் இத்தனை பேர் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க, அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப உங்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் அங்கே நடந்த விஷயங்களுக்கும் ஒரு மாறி போயிடுச்சு. வீரப்பன்கிற ஒரு பிம்பம் அங்கே வச்சிருந்த ஒரு பிம்பம் காவல்துறை அதிகாரிகளை கழுத்தெடுத்து கொண்டவர், நேருக்கு நேரம் நின்று துப்பாக்கியில் சுட்டு கொண்டவர், சித்திரவதை பண்ணவர் அப்படிங்கிற மாதிரியான அந்த தோட்டத்திலேருந்து முழுக்க மாறிப்போன ஒரு நபராக நாம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இருந்தாலும் சில நேரங்களில் அவர் உணர்ச்சி வசப்படுறதை பார்க்க முடியும். அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய கேள்விகள் எல்லாமே அந்த மாதிரி இருந்ததுன்னா தவிர்த்துட்டு பேசலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் அப்போ இருந்த ஒரு சிக்கல்னா, எனக்கும் கர்நாடக மாநிலத்தில் அந்த பகுதியில் நடந்திருக்கிற நிகழ்வுகளை பற்றி முழுமையாக தெரியாது. நமக்கு அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த கட்டத்தில் இல்லை. அவர் எத்தனை மர்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை கேஸில் சம்மந்தப்பட்டிருப்பாருன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலும் தெரியாது. 10 சொல்லியிருப்பாங்க, 14 இருக்கும், அல்லது 6-5 தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு கேள்வி, வீரப்பன் அப்படிங்கிற இந்த நபர் எப்படி உருவானார், உங்களுடைய பூர்வீகம் என்ன, எங்கே இருந்தீங்க, எதனால் இந்த மாதிரி வந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, இந்த ஒரே கேள்விக்கு பதிலாக சொல்லிட்டேன். இதுக்கு மட்டுமே ஒரு 6 மணி நேரம் ஒரு பதில் சொன்னார். ஓகே, அது எல்லாமே அது ஒரே கேள்வியில் அடங்கிருச்சு. அதுக்கு இடையில குறுக்கு கேள்வி மட்டும் சில சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ நான் முடிச்சுட்டு வந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 5 நாள் ஆச்சு அன்றைக்கி தங்கியிருந்து முடிச்சுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் நடந்துக்கிட்ட அந்த விதமும், அவர்கிட்ட கொடுத்த உத்தரவாதம், அதை எந்த இடத்துலையும் மீறாதது, இது எல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த தொடர்பு தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகள் எங்களுக்குள்ளே நீடித்தது. கடைசி வரைக்கும் எந்த பிணக்கும் இல்லாமல் அவரோட தொடர்பில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கும் வீரப்பனுக்குமான இந்த தொடர்பில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்த 2 விஷயமா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது, ஒன்று நாகப்பா அவருடைய சம்பவம், இன்னொன்று வந்து ராஜ்குமார். ஆமாம், இந்த 2 சம்பவம் இருந்திருக்கும். இந்த 2 சம்பவங்களப்பையும் வீரப்பன் வந்து எப்படி நடந்துக்கிட்டாரு, அவர் பல கோணங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கூட ட்ராவல் பண்ணதுனால. இதில் உங்களுக்கு வந்து இவர் இப்படி நடந்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்ச தருணங்கள் ஏதாச்சும் இருக்கா? அந்த தருணங்களில் அவர் எப்படி இருந்தார்? இல்லை, ராஜகுமார் கடத்தல்ங்கிறது 2000 நடந்தது. ஆனால் அதுக்கான மூலம், அந்த கடத்தல்ங்கிறதுக்கான விதை 91 உருவாயிடுது. 1991 காவேரி பிரச்சனை தொடர்பாக அங்கே ஏற்பட்ட கலவரம். அந்த கலவரத்தில் பலர் பாதிக்கப்படுறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் ராஜகுமாருடைய ரசிகர்கள் அந்த கலவரத்தில் முன்னால் இருந்திருக்காங்க. பெரும்பாலும் திரைப்படத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இந்த 3ஆம் தரமான வேலைகள் உள்ள அரங்கு செய்வாங்க. அந்த வேலையில் அவருடைய ரசிகர்கள் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பங்காரப்பா பின்னாளில் இவருக்கு உறவினர் ஆகிறார். ராஜகுமாருக்கு அவங்களுக்கு ஒரு உறவு இருக்குது. அதை அந்த அரசு கண்டுக்கல, பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆதரவு அளிக்கல. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அவர் மேலே இருக்குது. அப்போது அதே மாதிரி கர்நாடகாவில் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு கலவரம் ஏற்பட்டாலும், ஒரு மோதல் ஏற்பட்டாலும், கம்யூனல் கிளாஸ் ஆட்டு எது நடந்தாலும், ராஜகுமாருடைய படம் இருக்கிற டீ கடையோ, ராஜகுமார் படம் இருக்கிற கடையோ, வணிக நிறுவனங்களையோ யாரும் கிட்ட போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பேக்போன். அவர் ஒரு கன்னட மொழி பற்றாளராக இருந்திருக்கார் ராஜ்குமார். அந்த சமூகத்தை முன்னால் கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு வேகமாக செயல்பட்டனவர். அதையும் நான் பின்னால் தெரிஞ்சுட்டேன். அது எல்லாமே வீரப்பனுக்கு ஒரு புரிதல் என்ன ஏற்படுத்தினா, இவர் கர்நாடகாவில் கலாட்டாவை எல்லாத்தையும் உருவாக்குற ஆளுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. அவருடைய ரசிகர்கள் அந்த மாதிரி இருந்தது ராஜ்குமாரும் ஒத்துக்கிறார். என்னுடைய ரசிகர்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா சினிமா ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு நெறியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சூழலில் இந்த கலவரத்துக்கு முக்கியமான காரணம் ராஜ்குமார் அப்படிங்கிறது வீரப்பனுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருது. எப்படியாவது ஒரு கட்டத்தில் தூக்கணும். அங்கே ஏற்பட்ட கலவரத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் முறையான பரிகாரம் கிடைக்கல. அந்த பரிகாரத்தை இவரை வச்சே வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வீரப்பன் வர்றாரு. இது தொடர்ந்து 92, 93, 94, 95 ஒவ்வொரு காலகட்டமாகவும் அது தொடர்ந்துகிட்டே போகுது. 97, 98 காலகட்டத்துக்கு பிறகு பல முறை ராஜ்குமார் வந்து அவருடைய சொந்த ஊர் தமிழ்நாட்டினுடைய தாளவாடி பக்கத்தில் இருக்கிற தோட்டக்காஜனூர்
அங்கே தான் அவங்களுடைய அம்மாவுடைய பூர்வீகம், அங்கே தான் அவர் வருவார். அவருடைய சொத்து நிறையா அங்கே வாங்கி போட்டிருக்காரு. அந்த பகுதிக்கு வந்தார்னா தூக்கணும் அப்படிங்கிற முடிவிலேயே பலமுறை முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது பெரும்பாலானவருக்கு தெரியலனாலுமே ஒரு சில அவருடைய தொடர்பாளர்கள் அந்த செய்திகளை கொண்டு போகிறாங்க இல்லையா, எப்படி நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கனாலும் ராஜ்குமார் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்குற ஒரு சிந்தனை வர அந்த நபர் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பேசிகிட்டு இருக்காருன்னா அந்த 10 பேரில் ஒரு 3-4 பேர் போலீஸில் மாட்டுறான். மாட்டும்போது ராஜ்குமாரை பற்றி ஒரு விசாரித்தார் அப்படின்னு தெரியும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ராஜ்குமாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறனால அவரை எச்சரிக்கிறாங்க, நீங்கள் வராதீங்க, வந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லாமல் போகக்கூடாது, நாங்கள் பாதுகாப்பு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இவர் சொந்த ஊருக்கு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு தன்னுடைய உறவினர்களை பார்த்துட்டு போகிறதுக்கெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு அனுமதி வாங்கிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேவையில்லாத சிக்கலாக தெரியுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு ஆண்டு 2 ஆண்டு மாறினப்போ அந்த அதிகாரிகள் மாற இந்த கண்காணிப்பும் இந்த நெருக்கலும் குறைய ஆரம்பிக்குது. ராஜ்குமார் அந்த ஊருக்கு வந்தால் காவல்துறைக்கு சொல்லாமே வர ஆரம்பிச்சிடுறாரு. இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வேணாம் அதிகாரி வற்று அப்படிங்கிற மாதிரி வர்றதையும் தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறனால அவர் சொல்லாமே வர ஆரம்பிச்சிடுறாரு. இந்த கட்டத்தில் வீரப்பனுடைய நெட்வொர்க்கும் சரியாக போட்டுட்ருக்காரு. 2000 ராஜ்குமாரை தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வரும்போது அவரை வந்து ஒரு கன்னட வெறியனாக தான் வீரப்பன் பார்வையில் இருக்குது. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளுக்கு பிறகு இயல்பாக 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய சூழல்களை சொல்கிறாரு. வீரப்பன் கூட வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. அதில் தமிழ்நாடு விடுதலை படைங்கிற அமைப்பை சேர்ந்த அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய சில ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அவங்களோட எல்லாமே பேசும்போது பார்த்திங்கன்னா இவர் தமிழ் சமூகத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம திட்டம் போட்டோமோ அதே மாதிரி கன்னட சமூகத்தை முன்னேற்றத்துக்கான திட்டம் போட்டவர் அவர் தான். அவர் தமிழருக்கு எதிரானவருங்கிற புரிதல் ஏற்படுத்திட்டு தவிர உண்மை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப இணக்கமாயிடுறாங்க. ஆனாலும் இவர் காலகட்டத்தில் இவருடைய ரசிகர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு இவரை வச்சே கண்டறணும் அப்படிங்கிற முடிவு பெறார். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வீரப்பன் வழக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் 110 பேர் 100 பேர் 200 பேருங்கிற மேலே கேஸை போட்டு சம்மந்தமே இல்லாதவங்களாம் தடால் போட்டு வச்சுருந்தாங்க. தடால் வந்து பெயில் கொடுத்து கோர்ட்டுக்கு நடந்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் அதிலிருந்து வெளியில் கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் வீரப்பன் கையில் எடுக்கிறார். ஒரே காலில் 2-3 மாங்காய் அடிக்கிற மாதிரியான அந்த திட்டத்தில் பல கோரிக்கைகளை வைக்கிறாரு. கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேற்றப்படுது. ஒரு கட்டத்தில் அது நீதிமன்ற தலையிட்டால் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாடு முதல்வர் 2 பேருமே வீரப்பனோட செல்ஃபோனில் பேசி ஒரு சுமூகமான நிலைக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் குளத்தூர் மணியன் அந்த விஷயத்தில் தலையிடுறார். அவரும் பல நெடுமாறனவங்கள்லாம் இது எப்படி கொண்டு போனால் எவ்வளோ நாள் முடிக்க முடியும், எவ்வளோ நாள் இது முடிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற வழிகாட்டுதல் எல்லாம் உருவாக்கி அந்த பிரச்சனையை எளிமையாக முடிச்சுட்டாங்க. ராஜ்குமார் கடத்தப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு சில நேரங்களில் வீரப்பன் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கான அறிக்கைகள் நீதிமன்றத்தின் மூலமாகவும் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் அது இந்த பிரச்சனையில் ஒரு விவகாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சிலர் போட்டி குழுவை சேர்ந்தவங்க பேசுவாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்காரங்க பேசுவாங்க. நீதிமன்றம் அதனுடைய பார்வையில் சட்டத்தின் பார்வையில் கடுமையாக சொல்லும். இதெல்லாம் வீரப்பனை உணர்ச்சி வசப்பட வச்சுது. இருந்தாலும் அப்போ இருந்த முதலமைச்சர் SM கிருஷ்ணாவும் சரி, இவர் தமிழ்நாட்டில் கலைஞரும் சரி, அதை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு வீரப்பன் கோவப்படாத அளவுக்கே கொண்டு போய் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. ராஜ்குமார் கடத்தல் விடுதலையில் முடிஞ்சிச்சு 108 நாளுக்கு பிறகு. அதுக்கு பிறகு கர்நாடக அரசு எப்பவுமே, கர்நாடகா மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசும் கூட சொன்னபடி நடந்துக்காது. அந்த பிரச்சனை அப்போதைக்கு முடிச்சு வைக்கிறதுக்காக அதிபர்கள் மற்ற பெரும் செல்வந்தர்கள்கிட்ட சொன்னபடி நடந்துக்குவாங்க. எளிய மக்கள்கிட்ட அரசு சொன்னபடி நடந்துக்காது. அரசு அலுவலகத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பியூன் கூட சொல்லபடி நடந்துக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த போதை, அந்த திமிர், ஆங்கில ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த போதை வந்து இவங்களை விடாது. சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சொன்ன என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு வருவாங்க. அதே நிலை அரசுக்கு வந்துருச்சு. ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது என்னெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னாங்களோ அதை மீறி சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் குளத்தூர் மணி என்ன எல்லாம் கர்நாடக போலீஸ் கைது பண்ணுறாங்க பொய் வழக்கில். எங்களோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக கடத்திட்டு போய் கர்நாடகாவில் வழக்கு போடுறாங்க. அவ்வளவு பேரும் ஒரே ஒரு நீதிமன்ற எல்லையில் தான் வீரப்பனை தேடி காட்டுக்குள்ள போனதான் போது கைது பண்ணப்பட்டதாக கணக்கு கட்டுறாங்க. இது எல்லாமே கிருஷ்ணாவுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் பேசாமல் இருக்கார், அதை கண்டிக்காமல் இருக்கார். இதுக்கு மாற்று வழி என்னன்னு யோசித்த வீரப்பன் நாகப்பாவை தூக்கிறார். அவர் முன்னாள் அமைச்சர். அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, ஆனால் இவர் எதிர்க்கட்சியில் அமைச்சராக இருந்தவர், ஜனதாதளத்தில் அமைச்சராக இருந்தவர். இருந்தாலும் அந்த பகுதியில் செல்வாக்குள்ள நபர். அவரைத்தான் வீரப்பனால் பிடிக்க முடியும். பெங்களூர் போய் மற்ற ஆளில் பிடிக்க முடியாது. அதனால் அவரை தூக்கி காட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் இழுத்துகிட்டே போயிட்டு இருக்குது. அரசு தேடுதல் நடவடிக்கையில் கைவிட்டுறாங்கன்னா தவிர அரசினுடைய முறையான பேச்சுவார்த்தைக்கு அவங்க வர தயாராக இல்லை. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க. இவங்களும் அதில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. 2 மாநில போலீஸாருக்கு வேண்டியிலேயே சரியான உறவு இல்லாத ஒரு சூழலில் இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் இவங்க
அந்த இன்டெலிஜென்ட் டைம் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீரப்பன் எங்கே போயிட்டுருக்காரு, நாகப்பன் எங்கே போகிறாங்கிறத கண்காணிக்கிறாங்க. இந்த கண்காணிப்புங்கிறது வீரப்பன் ஒவ்வொரு முறை கடத்தல் நடக்கும்போதும் நடக்கும். ஆயுதம் தாங்காத உளவு பிரிவு அல்லது பழங்குடி மக்களோடு தொடர்புடைய ஒரு உளவு பிரிவு இந்த வேலைகளை செய்யும். அது நானே பார்த்துருக்கேன். அது அவங்களுடைய வேலையும் கூட, அது தடுக்க முடியாது. ஆனால் இந்த முறை ஆயுதம் தாங்கிய குழுவே இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அப்போது ஏற்பட்ட ஒரு சூழல், அதாவது நாகப்பா, வீரப்பன் உள்ளிட்ட 6 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த இடத்தை நோக்கி துப்பாக்கியில் சுட்டு அந்த 6 பேரையும் கொண்டுட்டாலும் பிரச்சனை முடிஞ்சிடும், அல்லது வீரப்பனை மட்டும் கொண்டாலும் பிரச்சனை முடிஞ்சிடும். எப்படியாவது ஒரு வகையில் அந்த தாக்குதல் நடத்தணும். தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு டீம் போகிறாங்க. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தரைப்பகுதியில் நம்ம திரைப்படங்கள்லாம் பார்க்குற மாதிரியான அந்த சூழலில் ஒரு புதர், அந்த புதருக்குள்ள ஒரு டீம் இருக்குது. சுற்றி வளைச்சு தாக்குதல் அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஆனால் காட்டுக்குள்ளே அந்த மாதிரி சாத்தியமாகாது. அவங்க இருந்தது ஒரு ஓடைப்பகுதி, ஓடையினுடைய எதிர்ப்பகுதி இருக்குது. அந்த பகுதிக்கு இவங்க போக முடியாது. ஓடையினுடைய பின்பகுதியிலேருந்து போகிறாங்க. போகும்போது ஒரே வரிசையாக போயிட்டு இருந்த ஒரு 10-12 பேர் கொண்ட டீம் அந்த தாக்குதல் தயாராகும் போது வரிசையாக நிற்க முடியாது, பிரிஞ்சு நிற்கணும். அந்த பிரியறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, அது பிரியிறாங்க. பிரிய ஆரம்பிக்கும் போது முதல் நினைவு சரியாக நினைக்கும், 2வது ஆள் ஒரு 2 அடி விலகி நினைக்குவான். இந்த கடைசியாக இருக்கிறாள் ஒரு 20 அடி தூரம் தாண்டி போகணும். அப்படி போகும்போது ஒரு தம்பி தினேஷ் அப்படிங்கிற பேர், அவருடைய பேர், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், போகும்போது எதிர்பாராத பாறையில் வச்ச கால் வலிக்கிறது, கீழே விழுந்துடுறார். விழுந்தோடனே அந்த பாறை வழுக்கின சத்தம், ஒரு சரக்குன்னு சத்தம் கேட்குது. அவர் விழுந்த அந்த இடம் இதுலேயுமே வீரப்பன் அங்கேருந்து எய்ம் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆள் உள்ளே வந்துட்டாங்கிறது தெரியுது, போலீஸாங்கிறது தெரியுது. தெரிஞ்ச உடனே அப்போ என்ன, விழுந்த பொசிஷன்லேயே ஒரு தலை திரும்பிடுது. நேராக பார்த்துட்டு திரும்பி விழுந்ததில் குப்புற விழுந்துடுறார். விழுந்து ஒரு தலையை தூக்குறார். தூக்கும் போதே வீரப்பன் அங்கேருந்து ஸ்டிக்கர் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த துப்பாக்கி SLR துப்பாக்கியை லோட் பண்ணுற அந்த சத்தம் இவர் கேட்டுருது. கேட்டவுடனே தூக்குன தலையை கீழே திருப்பிக்கிறார். சரியாக தோட்டா வருது, பின்பக்க இடுப்பில் அந்த தோட்டா அடிச்சுட்டு போயிடுது, அடித்து பிச்சிருது. இந்த தோட்டா தாக்குதல் வீரப்பன் பக்கம் இருந்து வந்த உடனே அதிரடிப்படையும் இவங்க இந்த 12-15 பேர் இருந்துட்டு கவர் பண்ணி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது வழக்கமாக சொல்கிற மாதிரியே வீரப்பன் இந்த தடவை தப்பிச்சிடுறாரு. உட்காந்துக்கிட்ட நாகப்பா குண்டடிப்பட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, வீரப்பன் குழுவை சேர்ந்த யாருமே இல்லை. அவர் அடித்த வேகத்தில் கிளம்பிட்டாங்க. இவர் இறந்து போயிடுறாரு. சரி, நம்ம இந்த இடத்துல எதுவும் செய்ய முடியாதுங்கிற முடியல இவங்க பின்வாங்கி ஒடியாந்துடுறாங்க. இவங்க ஒடி வர்றதுக்கான காரணம் என்ன, ஏற்கனவே ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. இது கர்நாடக மாநிலத்துக்குள்ளே போயிருக்காங்க. அங்கே ஒரு அரசியல் செல்வாக்குள்ள நபர், அங்கே இருக்கிற அரசனுடைய அனுமதி இல்லாமல் இவங்க போயிருக்காங்க. இது நமக்கு சிக்கலாகும் அப்படிங்கிறனால சத்தம் இல்லாமல் வந்துட்டு இவங்க கொண்டு போயிருந்த பொருள், ஏற்கனவே அந்த பகுதியில் தங்கியிருந்த டீம் சந்தானபாளையங்கிற ஒரு இடத்துல ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு 15-20 பேர் தங்கியிருக்காங்க. எல்லாமே அங்கேருந்து கர்நாடக மாநிலத்தோடு இருந்த தமிழ்நாடு எஸ்டிஎஃப் எல்லாமே அந்த இரவோட வெளியே வந்துடுறாங்க. 2 நாளுக்கு பிறகு தான் இந்த செய்தி கிடைக்குது. இதுலேயும் அப்படி தான். அது என்ன வீரப்பனுடைய குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பா 93-96 காலகட்டத்தில் அங்கே அமைச்சராக இருந்தவர், கர்நாடகாவுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் தான் வீரப்பன் தேடுதல் வேட்டை ரொம்ப வேகமாக நடந்தது. பல பொதுமக்கள், அப்பாவி மக்கள், அரசியல் சார்புடையதாக இவருக்கு தொடர்பு இருந்தவங்க நிறைய பேர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுற அந்த காலகட்டங்களில் இவர் கண்டுக்காமல் விட்டார், நாகப்பா அமைச்சராக இருந்தப்போ கண்டுக்காமல் விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வீரப்பனுக்கு இருக்குது. அதே நேரத்தில் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுனன் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு திரும்ப சிறைக்கு வர்ற அந்த சூழலில் விஷமறிந்து தற்கொலை பண்ண தான் கேஸை முடிச்சிடறாங்க. அதை பற்றியும் ஒரு நீதி விசாரணைக்கு ஒரு முறையாக செயல்படல. இவரும் போலீஸுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தில் வீரப்பன் கடத்திட்டு வந்துடுறாரு. அப்படி இருந்தாருங்கிறதுக்கான முகாந்திரமெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்துங்கிறது வீரப்பனுக்கு தெரியாமல் போயிருக்கு. அதுக்கு பின்னால் தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா 91 காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பான மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்ட போது கர்நாடகாவுடைய தென் மற்றும் தென்மேற்கு பகுதியில் இருந்த பல தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. வர்றவங்க அத்தனை பேரையும் காமகரையில் இருக்கிற நாகப்பாவுடைய வீட்டில் தங்க வச்சு அங்கிருந்து ஒரு 50 பேர் 60 பேரை சேர்ந்த மாதிரி லாரியில் வண்டியில் ஏற்றி தான் தமிழ்நாடு பாட்டுக்கு அனுப்பிவிட்ருக்கார். பல பேரை அங்கேருந்து வந்தவங்க எல்லாமே நீங்கள் போய் காமகரை நாகப்பா வீட்டில் தங்கிடுங்க, நான் பின்னால் வந்து உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உறவினர் எல்லாமே அங்கே அனுப்பிவிட்டுலாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 30-40 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கு பிறகு தமிழர்கள் திருப்பி அடித்தாங்கன்னா சிக்கல் அப்படிங்கிற ஒரு சூழலில் கன்னட மக்கள் அங்கே இருக்கலாம் பயப்படுறாங்க. அவங்களையும் தமிழ் மக்களையும் கூப்பிட்டுலாம் பேசி சுமூத்தாக போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாரு. கர்நாடக மாநிலத்தினுடைய அந்த எல்லைப்பகுதியில் பெரும்பான்மை தமிழர்கள் தான் இருக்காங்க. தமிழர்கள் வாழக்கூடிய ஊர் தான் இருக்குது. கூபியம், கொப்பம், ஜல்லிப்பாளையம், இந்த மாதிரி பல ஊர் இருக்குது. பெத்தனம்பாளையம், நல்லூர் அப்படிங்கிற ஊர்லாம் இருக்குது. இதெல்லாம் முழுக்க தமிழர்களுடைய ஊர். இந்த பகுதிக்கு பேருந்து போக்குவரத்து சுத்தமாக நின்று போயிடுது. எந்த பஸ்ஸுமே போகிறதில்ல. போனால் ஏதாவது கலாட்டா வந்துட்டு என்ன பண்ணுறது ஒரு பயத்தில் நின்று போயிடுது.
இவர் அவருக்கு வேண்டப்பட்டவங்களுடைய கட்சிக்காரங்க ஜனதாதளம் கட்சியிலேருந்து ஒருத்தருடைய விநாயகா பஸ் சர்வீஸ்னு ஒரு பேருந்து சர்வீஸ் இருக்குது. அதனுடைய 2 பஸ்ஸை அந்த பகுதிகளை தொடர்ந்து இயக்கிறதுக்கு போயிட்டு வாங்க, தமிழ் மக்கள் அங்கே பாதிக்கப்படக்கூடாது, நீ ரெகுலர் ட்ரிப்பாக போகலைனாலும் 2 ட்ரிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அனுப்பிவிட்டு போக்குவரத்து எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வீரப்பன் நாகப்பாவை கடத்திட்டு வந்ததுக்கு பிறகு தான் தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கு முன்னால் நடந்தது வேறு. ஆனால் உள்ளபடியே அவர் பிரச்சனை முடிஞ்சாலும் முடியலைனாலும் அவருடைய அப்போ வச்ச ஒரே ஒரு கோரிக்கை கொளத்தூர் மணியன்னு விடுதலை பண்ணோம். எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒருத்தர் நீங்கள் போய் கேஸ் போட்டிருக்கீங்க, அவர் விடுதலை பண்ணால் அவரோட கைது செய்யப்பட்ட 30 பேர் இருக்காங்க, அவங்களையும் விடுதலை பண்ணுங்கிற ஒரே கோரிக்கை தான் வச்சுருந்தார். ஆனால் அந்த கோரிக்கை முடியறதுக்கான அந்த சூழல் போகிறதுக்குள்ளேயே நாகப்பா கொல்லப்பட்டு விடுறாரு. ஆனால் கர்நாடக காவல்துறை அதை செய்யலை, தமிழ்நாடு தான் செஞ்சுருக்கு. இந்த மாதிரி இந்த 2 விஷயமே வீரப்பன் நினச்சது வேறு, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டது வேறு. அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு அவர் அதை பற்றி வெளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நாகப்பா கடத்தலுக்கு பிறகு வீரப்பனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையுமே செங்கப்பாடி பகுதியை நோக்கி வந்துடுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய இன்டெலிஜென்ட் ஆப்ரேஷன் டீம் டெவலப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து விடாத அளவுக்கு அந்த வளையத்தை நெருக்கி வச்சு இறுதியாக முடிச்சிடறாங்க. ஓகே, நீங்கள் வீரப்பனை கடைசியாக சந்தித்த தருணம் அப்போ வந்து எந்த மாதிரியான ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளே இருந்தது? நான் வீரப்பனை கடைசியாக சந்தித்த தருணம்ங்கிறது ராஜகுமார் கடத்தப்பட்டு காட்டுக்குள்ள இருந்த அந்த நேரத்தில் தான் நான் சந்திச்சிருந்தேன். நவம்பர் 14 அவர் விடுதலை ஆகிறார். அதுக்கு முதல் நாள் 13 நான் இரவு சந்திச்சு வந்தேன். அந்த கட்டத்தில் கடைசி நேரத்தில் பேசும்போது நாளைக்கு நைட்டு 14 இரவு நீங்கள் இங்கே வர மாதிரி திட்டம் போட்டு வந்துடுங்க, இன்றைக்கி 12 இரவு ஒரு 3 பேரை நான் கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டு வந்திருக்கேன், நீங்கள் 14 இரவு வந்துட்டீங்கன்னா 15 பேசி முடிச்சுட்டு நான் 15 இரவு நான் உங்களை அனுப்பி விட்டுறேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறார். சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த 2 குழுவுக்கும் இடையிலான ஒரு சில அரசியல் விவகாரங்களில் எங்களை சந்திக்காமையே அந்த ராஜகுமார் வெளியில் அனுப்பிடுறாரு. அதுக்கு அப்போ சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அது சரியானதாகவும் இருக்குது. அவருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாயிட்டுது. அவர் மருத்துவர் பானன் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க போய் பார்க்குறாங்க, பல்செல்லாம் அவர் குறைஞ்சிருது. காரணம் என்ன, மனம் சார்ந்த ஒரு விஷயம். இன்னொன்று சரியான உணவு இல்லாத காரணமாக போட்டிருக்கலாம், காட்டுக்குள்ளே ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்காதனால கூட காரணமாக இருக்கலாம். கொஞ்சம் பல்ஸ் குறைய ஆரம்பிச்சது. சரி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அனுப்பிவிட்டு வரும்போது கொளத்தூர் மணி என்ன அவர் தான் கடைசியாக கூப்பிட்டு வர்றார். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னை சந்திக்கும் போது வீரப்பன் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எங்களுக்கும் உங்களுக்கும் பொருத்தமானது, வேறு யாரும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது, யாருக்கும் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்காது. தமிழ்நாடு விடுதலைப்படை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உள்ள இருக்குது. இந்த அமைப்பு சார்பாக உங்களை எதிர்காலத்தில் யாராவது வந்து பேசினாலும் அல்லது என்னை எதிர்காலத்தில் யாராவது வந்து பேசினாலும் அது மாறன் மட்டும் பேசினதாக இருக்கணும். அவர் மட்டும் பேசினா அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலாம், அதை ஏற்றுக்கலாம், அதுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். மற்ற யார் தொடர்பு கொண்டாலும் அவங்களோட நீங்கள் பேச வேணாம், அவங்க சொல்கிறத நம்ப வேணாம்னு சொன்னார். இது உங்களுக்கும் எனக்குமான செய்தி அப்படிங்கிற சொன்னார். இதுதான் கடைசியாக நாங்கள் சந்திப்பு போது எனக்கு அவர் அனுப்பின செய்தி. அதுக்கு பிறகு 2001 செம்மதி மலைங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. வீரப்பன் கேரளா காடுகளை ஒட்டி அந்த பகுதி போயிடுறாரு. இந்த தகவல் எல்லாமே இந்த தமிழ்நாடு விடுதலைப்படைங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க வெளியில் வந்தவங்களை கைது பண்ணும்போது அவங்க வச்சிருந்த சில மொபைல் நம்பர் வீரப்பன் குழுக்கிட்ட இருக்குது. அந்த மொபைல் நம்பருடைய லொக்கேஷனை பார்க்கும்போது இவங்க இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சோடனே அந்த ஏரியாவை சுற்றி வளைக்கிறாங்க. ஒரு பெரிய தாக்குதல், கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் கொண்ட இந்திய எல்லை காவல்படை, தமிழ்நாடு கர்நாடக அதிரடிப்படை எல்லாமே சுற்றி வளைக்கிறாங்க. அந்த தாக்குதலிருந்து செம்மந்தி மலையிலேருந்து தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட இந்த டீம் எல்லாமே பிரித்து அனுப்பிவிட்டு வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகோடா 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டாங்க. நேற்றுக்கு முன்தினமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்கிற தகவல் அதிரடிப்படையில் இருந்த அதிகாரிகள் மூலமாக தெரிஞ்சது. கிளம்பி எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஒரு 3 நாளுக்கு பிறகு இந்த தகவல் தெரிஞ்ச ஒரு 2வது 3வது நாளில் சத்தியமங்கலம் பக்கம் இருக்கிற சிக்கரசம்பாளையம் ஊரில் வந்து ஒரு தம்பி, சின்ன தம்பின்னு, அவர் நான் ஏற்கனவே இரவில் பார்த்துருக்கேன், பகலில் பார்த்தல. அவர் என்னை பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு கொளத்தூர் மணி அண்ணன் பார்க்கணும் அப்படின்னாரு. சரி அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியலன்ட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர், அதனால் மற்றபடி வேறு எதுவும் நான் என்றைக்குமே கேட்க மாட்டேன். எதுக்காக வந்தேன், என்ன அப்படி யாரை பார்க்க போகிறேன், என்ன சொல்ல போகிறேங்கிற எதையுமே கேட்க மாட்டேன். அதுதான் எனக்கும் வீரப்பனுக்கும் ஒரு 8 வருஷம் தொடர்பு வச்சுருந்ததுக்கான அடிப்படை காரணமே. வந்தவன் என்ன செய்தி அவங்க சொல்ல போகிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனா சொன்னால் கேட்டுக்குவோம். இல்லை நமக்கு தேவையில்லாத சிக்கலை எல்லாம் உருவாக்கும். ஏன்னா காவல்துறைக்கு நாளைக்கு தெரியும், போன சிவசுப்ரமணியம் கேட்டார், நான் சொன்னேங்கிறத அவன் ஏதோ ஒரு நாளில் சொல்லுவான், நீ ஏன் எங்களுக்கு சொல்லின்னு நம்ம நண்பர்களோட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அதை கேட்கவே மாட்டேன். அன்றைக்கி அதே மாதிரி தான், நான் எதுவும் கேட்கல. மணி அண்ணன் எங்கே இருக்கார் என்னங்கிறத பார்த்து அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு, எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். நேற்று நைட்டு வந்தாங்க, செம்மந்தி மலையிலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க, கை காலெல்லாம் முள் காயம், துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருந்தது, செருப்பு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நேற்றே கொடுத்துட்டேன். கொஞ்சம் உணவுப் பொருள் கேட்டாங்க, அது காலையில் வாங்கி கொடுத்துட்டேன். இன்றைக்கி உன்னை போய் பார்த்துட்டு
மணியண்ணை பார்த்து ஒரு செய்தி சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. சரி எப்படி இருக்காங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் வேறு மாதிரி கேட்டேன். மணியண்ணன் வர்றதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகுமே, அவ்வளோ நாள் அங்கே இருப்பாங்களா அப்படின்னேன். இல்லை அவங்க 10 நாள் அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னு அப்புறம் மணியண்ணனை தகவல் சொல்லிவிட்டு அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அனுப்பிட்டேன். அவருக்கும் அதே மாதிரி போய் சந்திச்சிட்டாங்க. மணியண்ணன் அந்த கட்டத்தில் அவர் சந்திக்க விரும்பலை. இப்போ இருக்கிற சூழல் சரியில்லை, நீங்கள் தொடர்ந்து காட்டுக்குள்ளே அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு செய்திகளை மட்டும் கேட்டு அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு வீரப்பன் குறித்த எந்த தரவும் வீரப்பனுடைய நபர்கள் மூலமாக வரல. ஆனால் 2002 நான் கைது செய்யப்பட்டு கர்நாடக சிறையில் இருந்த அந்த காலகட்டத்தில் வீரப்பன் என்ன செஞ்சிட்ருக்காரு, எங்கே போயிட்டுருக்காரு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்கிறது எல்லாமே கர்நாடக அதிரடிப்படையினுடைய இன்டெலிஜென்ட் விங்கும் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய இன்டெலிஜென்ட் விங்கும் எடுத்து எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தகவல் வந்தது. கடைசி கட்டமாக நாங்கள் சந்தித்து பேசுனது இந்த செய்திகள் தான். ஓகே சார், வீரப்பன் பற்றி நீங்கள் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த தருணங்கள் பற்றியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த தகவல் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் நேரம் அளித்து இந்த தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது.